சாமி போட்டோ கிட்ட இருந்த ஊதுபத்தி எடுத்துட்டு வந்தாச்சு. சரி இன்னைக்கு ஒரு அணுகுண்டை வச்சிருவோம். நல்லா பத்திக்கிடுச்சு. சரி போய் வைப்போம். வச்சாச்சு. எப்பா எவ்வளவு பயங்கரமா வெடிக்குது. இந்த தலைக்கு குளிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனா அந்த தலையை தோட்டுறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எவ்வளவு நேரமா தோட்ட வேண்டியிருக்கு, தலை காயவே மாட்டிக்கி. இந்த டேபிள் ஃபேனை தான் எடுத்து போடணும். சீக்கிரமா தலையை காய வச்சுட்டு போய் வேலையை பார்க்கணும். ஃபோன் பண்ற மாதிரி இருக்கு. ஹலோ சொல்லுங்க. ஓ அப்படியா? சரிங்க. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கா? சரிங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? ஓ 5 மணிக்கு வந்துடுவீங்களா? சரிங்க, அப்போ கிளம்பி ரெடியாகி நிற்கிறோம், நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி பிள்ளைங்க கிட்டே சொல்லிடுறேன். சரி வைக்கட்டா? சரிங்க. முதல்ல இந்த விஷயத்த போய் பிள்ளைகிட்ட போய் சொல்லுவோம். அவளுக்குதான் எப்போன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாளுங்க. சரி போய் சொல்லுவோம். ஃபேன் கிட்ட நின்று தலையை காய வச்சோடனே நல்லா காஞ்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் ஃபேன் ஆஃப் பண்ணி போடுவோம். நான் அப்பவே எந்திக்க சொன்னேன், எந்திரிச்சிட்டு மறுபடியும் போய் தூங்கியிருக்கா பாரு. பெரியவளைங்க. சௌமி. அம்மா கூப்பிட்டீங்க? சரி நீ எப்பண்டி எந்திரிச்ச? அம்மா நான் அப்பவே எந்திரிச்சிட்டேம்மா. இவதான் எந்திக்கவே இல்லை. கீழே படுத்திருந்தவா அப்படியே எந்திரிச்சு போய் மேலே போய் படுத்துக்கிட்டா. சரி அவளை எழுப்புடி. அம்மா நான் நிறைய வாட்டி எழுப்பிட்டேம்மா, எந்தின்னு சொல்லியாச்சு, எந்திக்கவே மாட்டிக்க. ஒரு 5 நிமிஷம் சொல்லி தூங்கிட்டு இருக்கா. சரி அப்ப இன்னைக்கு ஃபுல்லா அவ எந்திக்க மாட்டா. நான் வேற இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். சரி அவ தூங்கட்டும். செம்ம தூக்கம். ஏம்மா அவ முழிச்சுதாம்மா இருக்கா. தெரிஞ்சுதானே அப்படி சொன்னேன். சரிடி சௌமி, இன்னைக்கு வர உங்க அப்பா வெளியில போலான்னு சொன்னாரு. அப்படியாம்மா? எங்க போறோம்? எதுக்கு கேட்டுக்கிட்டு? நம்ம சுசீலா தான் தூங்கிட்டு இருக்கால, அவ தூங்கட்டும். நம்ம இன்னைக்கு போக வேண்டாம்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். என்னம்மா நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்தது தெரியாமையா தூங்கிட்டு இருந்த? ஆமாம்மா நீங்க வந்தது எனக்கு தெரியாது. அப்படியா? சரிடி சும்மா தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷமா. என்னடி சொல்லு. இல்லம்மா தூக்கத்துல 2-3 வார்த்தை கேட்டுச்சு, எங்கேயோ வெளியில போறோம் அப்படின்னு. எங்கம்மா போறோம்? ஏம்மா இவ தூங்கவே இல்லம்மா, தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிருக்கா. ஏடி தூங்குற மாதிரி நடிச்சியாடி? இல்லம்மா தூக்கத்துல 2 வார்த்தை கேட்டுச்சு, அதான் என்னன்னு கேட்டேன். அது எதுக்கு சொல்லிக்கிட்டு, நீ போய் தூங்கு. ஏம்மா சொல்லுங்கம்மா. சரி சொல்றேன். ஏடி உங்க அப்பாக்கு போனஸ் போட்டாங்களாம், அதனால இன்னைக்கு துணி எடுக்க கடைக்கு போவோம் நாங்க. ஜாலி. படே சாமி அடிச்சுக்கோ. ஜாலி. ஏடி போதும் இப்பவே ரொம்ப ஆடாதீங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் 1000 ரூபாய்க்குள்ளதான், சரியா? என்னம்மா சொல்ற? 1000 ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் எடுத்துருவியா? அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு எடுப்பாங்கம்மா. ஒரு 2000 ரூபாய்க்காவது எடுத்து கொடுமா. சரி பணம் என்னடி மரத்துலயா காய்ச்சிட்டு இருக்கு? கேக்க அவருக்கே போனஸ் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. இதுல அதுக்குள்ளதான் வாங்கணும். உங்க மாமாவுக்கு வாங்கணும், உங்க அக்காவுக்கு வாங்கணும். உனக்கு 1000 ரூபாங்கிறதே அதிகம்தான். நான் ஏற்கனவே உனக்கு என்ன சொன்னேன், ஒரு ட்ரெஸ் ஏற்கனவே புதுசா இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கோன்னு தானே சொன்னேன். இன்னைக்கு நாங்க உனக்கு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா அதுவே பெரிய விஷயம். உனக்கு எடுத்து கொடுக்க கூடாதுன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். அவர் தான் சொன்னாரு, சரி பிள்ளை பாவமே சொல்லி அவளுக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்போம்னாரு. பாத்தியா நீ சரியானவதான், எனக்கு எடுத்து கொடுக்க கூடாதுன்னு அப்பா கிட்ட சொல்லியிருக்க. சுசீலா குடும்ப கஷ்டத்தை பத்தி உனக்கு கொஞ்சமா யோசனை இருக்கா இல்லையா? ஆமா இப்படியே சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. சரி நல்ல நாள் அதுவுமா என்கிட்ட வம்பிழுக்காத. சரி பிள்ளைக்கு போனா போதேன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போன்னு பார்த்தா நீ எப்படி பேசுற? அம்மா விடுங்கம்மா, எங்களுக்கு கூட ரேட்டு கம்மியான விலையில ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அவளுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு தானே கேட்கா, எடுத்து கொடுங்க. அது என்ன திமிரு, இருக்கிறதுக்குள்ளதான் வாங்க முடியும். இவ கேட்கறான்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு ட்ரெஸ்ஸே வேண்டாம், நான் தீபாவளி கொண்டாடவே இல்லை. அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா அவளுக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. இதை விட பொறுமையா எப்படி சொல்ல முடியும்? இப்ப பாருங்க அவ ரொம்ப கோச்சிட்டு போயிட்டா, தீபாவளியை கொண்டாடலன்னு. இப்ப அவளை எப்படி சமாதானப்படுத்த? கோச்சிட்டு போனா போட்டோம், 1000 ரூபாய் மிச்சம். எம்மா எங்களுக்கு இந்த தடவை தலை தீபாவளிங்கிறனால தான் ட்ரெஸ்ஸு செலவு எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சிம்பிளாக எடுத்து கொடுத்தா போதுமா, ரொம்ப கிராண்டாலாம் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி எனக்கு தெரியும்டி எப்படி பண்ணணும்னு, நீ அமைதியாரு. அவள் இப்போ கோச்சுக்கிடுவா, அதுக்கப்புறம் சரின்ட்டு வாங்கி போட்டுக்கிடுவா. சரி சாயங்காலம் 6 மணிக்கு இது ஜவுளி கடைக்கு போகணுமா, அப்பா சொன்னாங்க. நீ உன் மாப்பிள்ளையும் வர சொல்லிடு, சரியா?
சரிம்மா சொல்லிடுறேன். சரி, முதல்ல இந்த விஷயத்த சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இந்த சரணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை வஞ்சிருப்பான். இருக்கட்டும், அவன் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் பிரிக்கிறானா இல்லையான்னு பாரு. அம்மா அம்மா சஞ்சய். அம்மா ஏம்மா அம்மாவை ஆளே காணும். எம்மா ஒருத்தி குத்துக்களுமா நிக்கிறேன். என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க அம்மா அம்மா தேடிட்டு இருக்கான் பாரு. சஞ்சய் சாப்பிடுறியா? அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்னடா முக்கியமான விஷயமா? அப்போ இங்க வச்சு பேசக்கூடாது. சரிடா, வா ரூம்ல போய் பேசிக்கலாம். சரிம்மா. அம்மாக்கும் பையனுக்கும் நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. முக்கியமான விஷயத்த நம்ம முன்னாடி பேச மாட்டாளாம்ல. ஆமா, உலகமாக ரகசியம். அதை நம்ம கேட்டுட்டு போய் வெளியில அப்படியே பறக்கி விட்டுருவோம். அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? சரி, என்ன பேசுறாங்கன்னு போய் கேட்போம். சொல்லுடா, என்னடா முக்கியமான விஷயம்? இது ஒன்றும் இல்லைம்மா, சௌமியா கால் பண்ணியிருந்தா. இந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம், வந்துடுங்க சஞ்சய் அப்படின்னா. எப்படிம்மா, நீங்களும் வாரீங்களா? நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. ஏம்மா இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல, எனக்கு சௌமியா மேலேயும் புஷ்பா மேலேயும் இப்ப கோவம்லாம் இல்ல. அதான் ஒருத்தி அதுக்கு பதிலா வந்துட்டாளே. யாரம்மா சொல்றீங்க? வேற யார சொல்லுவேன், உங்க அத்தைக்காரியை தான் சொல்றேன். அவ எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அதுல இருந்து ஒரே பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதே எனக்கு போதும் போதும்னு இருக்கு. இவளை எப்படா வீட்டை விட்டு துரத்துவோன்னு இருக்கு. சரிம்மா விடுங்க. சரிம்மா, அப்ப சரணை கூட்டிட்டு போட்டா? சரிடா, சரணை கூட்டிட்டு போ. ஏம்மா நீங்களும் அப்பாவும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். டேய், நாங்களும் வந்தோம்னு வச்சுக்கோ, உங்க அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. தங்கச்சியை கூப்பிடணும்னு சொல்லி தங்கச்சியை கூப்பிடுவாரு. அவ பின்னாடியே வந்தான்னு வச்சுக்கோ, பிறகு உனக்கும் சௌமியாக்கும் சண்டை முட்டி விடுறது. பிறகு உனக்கு மட்டும் சண்டை முட்டி விட மாட்டா, சௌமியாவோட அம்மாக்காரிக்கும் எனக்கும் சேர்த்து சண்டை முட்டி விடுவா. குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி விட்டு போயிருவா. ஆமாம்மா, நான் இதை யோசிக்கல பாருங்களேன். நீங்க சொல்றது கரெக்டு தான். சரி, சந்திராத்தா வந்தாங்கன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பம்தான் வரும். சரி, இன்னொரு நாள் நம்ம போவோம். சரியாம்மா? சரிடா. அப்ப சரி, நான் சரணை கூட்டிட்டு போறேன். அம்மா உங்களுக்கு ஒரு சேலை வேணா எடுத்துட்டு வரேம்மா. இருக்கட்டும்டா, அப்பா கூட போய் நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? சரி, சஞ்சய் இன்னைக்கு அவன் மாமியார் வீட்டாளுக்களோட சேர்ந்து துணி எடுக்க போறான். சரி, பாத்துக்கலாம். ஆனா இந்த மல்லிகா இருக்காளே, திமிரு பிடிச்சவா. எவ்வளவு திமிரு இருந்தா நான் வரக்கூடாதுன்னு சொல்றா. நீ என்னைய வரக்கூடாதுன்னு நான் சொல்ற, இதுக்காண்டியே நான் வாரனா இல்லையான்னு பாரு. எப்படியாச்சும் சஞ்சய் வெளியில கிளம்பி போகும்போது அவன் கூட சேர்ந்து கிளம்பி போயிடணும். அவன் எப்படி நம்மளை கூட்டிட்டு போவான்? சரி, இதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி கூடயே கிளம்பி போயிடணும். கிளம்பி போயிட்டு இன்னைக்கு சௌமியாவோட அம்மா அப்பா யாருன்னு பார்த்து சௌமியாவை பத்தி ஒண்ணு விடாம சொல்லி அவங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி இனிமே சௌமியா அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பண்ணணும். ஏண்டி மல்லிகா, என்னையவா கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்ற? இருடி, எங்க அண்ணன் வாயாலே இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம்னு சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாரு. சரிடா, சௌமியாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, அம்மா வரலையா, நீயும் சரண் மட்டும் தான் போறீங்களான்னு சொல்லிடு. சரிம்மா சொல்லிடுறேன்.